என்னடா ஜிடி நீங்களும் ஃபார்மை பண்ணுறீங்க போல. அதாவது என்னன்னு பார்த்தீங்கன்னா கைஸ், ஸோ நேற்று நடந்த முக்கியமான மேட்ச் தான் ஜிடி வர்சஸ் எஸ்ஆர்ஹெச். இந்த மேட்ச்சில் யார் ஜெயிக்கிறாங்களோ அவங்க தான் டேபிள் டாப்பில் போவாங்க. ஃபர்ஸ்ட் பேட்டிங் நம்ம ஜிடி எடுத்திருப்பாங்க. 168 ரன்ஸ் அடிச்சிருப்பாங்க, 5 விக்கெட். அண்ட் எஸ்ஆர்ஹெச் வந்து 86 ரன்ஸ் ஆல் அவுட் ஆயிடுப்பாங்க. ஸோ ஃபஸ்ட்டு டைம் சும்மன் கில் ஜாஸ் பட்டர் எல்லாம் அவுட் ஆயிட்டாலும் நம்ம சாய் சுதர்சன் அடிச்சிருப்பாரு. எந்த அளவுக்குனா நம்ம 44 பால்ஸ்லேயே சாய் சுதர்சன் 61 ரன்ஸ் அடிச்சிருப்பாரு. அது மட்டும் இல்லாமல் வாசியும் 50 ரன்ஸ் அடிச்சிருப்பாரு. அப்புறம் நிஷான் அப்படின்றவரும் கொஞ்சம் ஒரு கேமி ஆடி இருப்பாரு. ஸோ எஸ்ஆர்ஹெச்சோட பேட்டிங் சுத்து குழப்பல். எந்த அளவுக்குனா நம்ம எட்டு வந்து ஜஸ்ட் டக் அவுட் ஆயிருப்பாரு. நம்ம அபிஷேக் சர்மா அடிப்பாரு பார்த்தா அவரு 6 ரன்லேயே கிளம்பியிருப்பாரு. ஸோ அப்புறம் வந்து நம்ம இஷான் கிஷன் கொஞ்சம் அஷ்ட் அவுட் ஆயிருப்பாரு. கிளாஸன் மாதிரி தான் நம்பிக்கை வச்சுருந்தாங்க. பட் அவருமே விக்கெட் இருந்திருப்பாரு. 86 கோலையும் உங்களுக்கு சூட்டினதுக்கும் முக்கியமான காரணமே ஜிடியோட அந்த பவுலிங் தான். நீங்களே பார்த்தா தெரியும், சிராஜோட பவுலிங்கும் ரபாடாவோட பவுலிங்கும் சரியான காம்போ வந்துச்சு. சிராஜ் ஃபர்ஸ்ட் ஓவர்லேயே நம்மளோட எட்டோட விக்கெட்டை எடுத்திருப்பாரு. அண்ட் விக்கெட் எத்தனை எடுத்திருப்பாருன்னு பார்த்தீங்கன்னா 1 எடுத்திருப்பாரு சிராஜ். அண்ட் ரபாடா வந்து 3 விக்கெட்ஸ் எடுத்திருப்பாரு. அப்புறம் ஓல்டரு 3 விக்கெட்ஸ். அப்புறம் பிரசீத் கிருஷ்ணா வந்து இம்பாக்ட் வந்திருப்பாரு. அவரு ஒரு 2 விக்கெட் எடுத்திருப்பாரு. அண்ட் ரஷீத் கான் ஒரு விக்கெட் எடுத்துருப்பாரு. ஜிடி பயங்கரமாக விளையாடி இருக்காங்க. இந்த மாதிரி ஜிடி விளையாண்டுருந்தா அன்பீட்டபிள் டீம் ஆகிறதுக்கு நிறைய சான்சஸ் இருக்கு. பார்க்கலாம் இந்த வருஷம் யார் ஃபைனல் பிக்கப் எடுக்கிறான்னு.